தமிழ்நாட்டில் முதன்முறையாக உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நவம்பர் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், ஆணையர் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மதுரை மாவட்டத்தில் அரசின் பல்வேறு திட்டப்பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், முடிக்கப்படாமல் உள்ள ஒரு சில திட்டப்பணிகளை விரைவாக முடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மதுரை மாநகராட்சி வரி முறைகேடு விவகாரத்தில் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெறுகின்ற அரசு பணிகள் அதை குறித்து ஆய்வு செய்திருக்கின்றோம். சாலை பணிகள், குடிநீர் வசதி, அரசு அறிவித்த பல்வேறு திட்டங்கள், இப்படி அனைத்து துறைகளுக்குமான இந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். பல திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறாங்க. சில திட்டங்களில் சில தொய்வுகள் இருக்கு, பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதற்கான காரணங்களை எல்லாம் கேட்டறிந்து அது எப்படி அதெல்லாம் சரி செய்யலாம், எந்த நாளுக்குள்ள எத்தனை மாதங்களுக்குள்ள முடிப்பீங்க அப்படிங்கிற அந்த காலக்கெடுவையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக நவம்பர் இறுதியில் டிசம்பர் மாதத்தில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் இந்த வேர்ல்ட் கப் ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நடத்த இருக்கின்றோம். தமிழ்நாட்டுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க.